தற்போது வடக்கு மாநில முதலமைச்சராக தனக்கு இது இருப்பதாக சொல்லிக்கொண்டு அது மக்கள் நான் தீர்மானிக்க ஒவ்வொருவரும் சொல்லிட்டு போகலாம். வெளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்ஸோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொன்னேன். நான் சாவகச்சேரி இந்த பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன். இப்போ இந்த நிலைமையில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், அமைதியாக இருங்க, நான் அலுவலை பார்க்குறேன்ட்டு. எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டது. நான் இனி சட்ட வல்லுநர்களோட கதைச்சு சொல்கிறது பொய் தானே. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் மக்களினுடைய தெரிவு பற்றி என்ன நினைக்கிறீங்க? புதியவர்கள் நிறைய பேர் பாராளுமன்றத்தில் தெரிஞ்சிருந்தாங்க. பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்காங்க. இந்த தெரிவு எப்படி இருக்கு மக்களினுடைய? இழந்த மாத்திரமில்லை, அவர்களுக்கு ரொம்ப அவருடைய வாக்குகள்லையும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்குது. பட் அதே நேரத்தில் கணவர் வாக்களிப்புலையும் கலந்து கொள்ளவும் இல்லை, அந்த ஒரு இதுவும் இருக்குது. அப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் என்ன உங்களுக்கு தெரியும், முந்தைய ஒரு செய்தியை கேட்குறேன்டா டிவிக்கு முன்னால் போய் இருக்க வேணும், இல்லை வானொலிக்கு பக்கத்தில் காதை கொடுத்து இருக்க வேணும், அல்லது பத்திரிகைகள். ஆனால் இப்போ மெலசல ஊடகத்துக்குள்ள இருந்தோண்டே செய்தியை அறிஞ்சு கொள்ளலாம். இல்லை படுக்கை அறையில், சாப்பாட்டு அறையில், இல்லை ஒரு கலந்துரையாடலில், இல்லை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கூட இப்போ நாங்கள் அந்தளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நெருப்பை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீயதுக்கும் பயன்படுத்தலாம். நினைக்கிறேன் எங்களுடைய சமூகத்தில் சரியாக பயன்படுத்தப்பட இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உங்களுடைய பேரை குறிப்பிட்டு வைத்தியர் ராமராஜன் அவர்கள் தெரிவித்த கருத்தை பற்றி அவர் அப்பப்போ தன்னுடைய கருத்துக்களில் என்னுடைய பேரும் இடையில சொல்கிறார். ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்பு உரிமை இருக்கிறபடியினால் நான் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்க இல்லை. நான் இனி சட்ட வல்லுநர்களோட கதைச்சு சொல்கிறது பொய் தானே. இப்போ அவருடைய பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும், சாவகச்சேரி இந்த பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன். இப்போ இந்த நிலைமையில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், அமைதியாக இருங்க, நான் அலுவலை பார்க்குறேன்ட்டு. இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னார். நான் சொன்ன உங்கள்கிட்ட தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாட்சி என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு செய்யலாமென்றார். இல்லை சாவச்சேரி போலீஸில் செய்ய முடியாதுன்றார். அப்போ நான் சொன்னேன், போலீஸ் அதிபரோட கதைச்சு அவர் இருக்கிற கொழும்பில் இருக்கிற இந்த இடம் வெளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்ஸோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொன்னேன். நான் செய்கிறேன்ட்டு சொன்னார், செய்ய இல்லை. அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவியில் மீண்டும் அமர்த்துறதா இருந்தால் அவரோட எந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லைன்ற எனக்கு சொல்லப்பட்டது. அப்படின்னா அவர்கிட்ட கேட்டேன், உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணுமென்றால் 18 19 பேருன்னு சொன்னார். ஒரு ஆள்கிட்ட பேரே நம்பரையும் தாங்க நான் கதைக்கிறேன்ன்றேன். 2 பேரை எனக்கு தெரியல. அப்போ எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டது. விசேடமாக இந்த GMOA, அதாவது சட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அவன்கிட்ட கேட்டுச்சுன்னா, நீங்கள் இதில் தலை போட வேண்டாம்னு என்கிட்ட வினியமாக கேட்டுக்கொண்டுச்சுன்னா நான் சொன்ன சரிபுல. இப்போ நீங்கள் அதுக்கு தலைப்பூரிகளா இல்லையான்றதை விட சரிபுலையத்தான். அப்போ யாரும் அவரோட வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லைன்ற நிலையில் இருக்கல. அப்போ நான் என்னண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறது? அப்போ நான் அவர்கிட்ட கேட்டால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்க, பார்க்கலாமன்றதான் சொன்னது. தற்போது வடக்கு மாநில முதலமைச்சராக தனக்கு இது இருப்பதாக சொல்லிக்கொண்டு அது மக்கள் நான் தீர்மானிக்க ஒவ்வொருவரும் சொல்லிட்டு போகலாம். முன்னாள் விக்ரேஸ்வரன் ஐயான்னு சொன்னவர் வந்தார், போனார். வேறு ஆக்களும் பலரும் சொன்னவர் இப்போ இவரும் சொல்கிறார். அது மக்கள்லாம் தீர்மானிக்க வேணும். அபிலாஷைகளை முழுமையாக நிறைவேற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் திருத்தம்
தொடர்பாகவும் இந்திய அரசாங்கத்தினால் ஒரு அழுத்தம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு இந்த இந்திய விஜயத்திற்கு முன்பு என்பிபி தரப்பால் பேசப்படுகின்ற பொழுது தமிழர்களுக்கு பொருளாதார நலன்கள் தான் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பது போன்ற சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருடங்களாக காய்ச்சா போதுமா இல்லை நிப்பாட்ட சொல்கிறதா இல்லை? அப்போ குடும்பி தானே அப்படி இருந்துட்டு ஜிமிக்கு சரி. அப்போ நான் இப்போ இந்த பொதுவான ஒரு கேள்வி எழுப்பிய நேரத்தில் நான் அதையும் சேர்த்து தான் சொன்னான். நான் உங்களுக்கு வரலாறு சொல்ல வழிக்கிட்டால் அவர் பொறுப்பார். நான் நீண்ட காலமாக சொல்லி வந்தது 90ஆம் ஆண்டுன்னு எடுத்துக்கொள்ளுமே. 90ஆம் ஆண்டுலேருந்து நான் சொல்லி வந்த நான் அதாவது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாகத்தான் எங்களோட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற 3 விதமான ஆணாக்கள். முதலாவதான அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, 2ஆவதான அபிவிருத்திக்கான தீர்வு, 3ஆவதான அரசியல் உரிமைக்கான தீர்வு, இது கூடாகத்தான் தீர்க்க முடியும் என்று சொல்லி நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்தேன் நான். ஆனால் அதை அன்றைக்கு பிரபாகரனோ அல்லது பிரபாகரனோடு இருந்தவர்களோ கேட்க இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் அதுக்கு தான் வந்திருக்கணும். இன்றைக்கு அது ஒரு திருப்பியும் ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்குது. இருந்தாலும் இந்தியா தனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் இந்த விடயங்களை திருப்பி சொல்லி கொண்டு வருது. ஆனால் இங்கே அது நடைமுறையில் இல்லை. அதுக்கு பிரதான காரணம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்களான் காரணமே ஒழிய நான் தென்னிலங்கை அரசாங்கத்தை பற்றி கொலை சொல்ல தயாராக ஏனென்றால் இந்த அழுதம்பிள்ளை அவளே பெற வேணும் என்பது போல் நாங்களாம் எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். சர்வதேசமோ இந்தியாவோ தென்னிலங்கை அரசாங்கம் கூட இல்லை, நாங்களாம் அதை சரியாக முன்னெடுக்க வேணும். அதுக்கு தான் நான் மக்கள்கிட்ட கேட்டேன். நான் எனக்கு போதிய அளவு வாக்குகளையும் போதிய ஆசனங்களையும் கொடுத்தால் என்னால் 2-3 வருஷத்துக்குள்ளே தீர்க்க முடியும் என்று சொல்லி மக்கள் உங்களுக்கு தெரியும் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கணுமெண்டு. அது சரியாக பிள்ளையாண்டது காலம்தான் தீர்மானிக்கும். அது சம்பிரதாயமாக இருக்கிறது. அந்த இந்த முறை அனுரகுமார திசாநாயகா இந்தியா செல்லும்போது முன்ன காலங்களிலே செல்லும்போது ஒரு தமிழ் அமைச்சர் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்கள் சார்ந்து பிணைக்கப்படுத்தி இந்தியா செல்வது வளமையாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை அவ்வாறு ஒருவரும் பங்கெடுக்கப்படவில்லை. அந்த காலங்களில் நீங்கள் செல்லும்போது இந்தியாவிலிருந்து வீட்டு திட்டங்கள் சரி கோவில் திட்டங்கள் சரி மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்தார். இந்த முறை அவ்வாறான சந்தர்ப்பம் நம்ம காரணம் அதுக்கு ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்கும்போது நான் நினைக்கிறேன். என்றால் அதுக்கு பொருத்தமானவர் இல்லை என்று யோசிச்சிருக்கலாம், அல்லது அங்கே வந்தால் ஏதாவது உளறி தள்ளி விடலாம் என்று யோசிக்கலாம். அது அவர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சொல்கிறதுல அந்த இது இருக்குது. சரியோ ஒன்று ஒரு பொருத்தமானவர் இல்லையன்ற இதில் தான் அப்படி அழைச்சிட்டு போகாமல் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் இப்போ பல 7-8 ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறேன், இந்திய பயணங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறேன். அப்போ பொருத்தமானவர் இல்லையன்ற நினைப்பில் தான் அப்படி செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் வெளிச்சம். யாருக்கு வெளிச்சம்? மோடிக்கு. அவருக்கு தான் வெளிச்சம். அவரான ஜனாதிபதி, அது கட்டிக்காரன். இப்போ நான் சொன்னதான் அன்றைக்கு இந்த தேர்தல்களை போய் சந்திக்கல நான் சந்தித்த ஆக்கள்லேருந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறார். ஆனால் இந்த அளவுக்கு அவரால் முன்னெடுக்க முடியுமென்றது இந்த இன்றைக்கு எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டிருந்தவன், அன்றைக்கு எதிர்த்து கொண்டிருந்தவ இன்றைக்கு அதைத்தான் நான் பின்பற்றினோம். இப்போ என்னென்றால் முன்னாள் ஜனாதிபதி கூட வாழ்த்து சொல்லியிருக்கிறார், நன்றி சொல்லியிருக்கிறார். இந்த எக்கா ஒப்பந்தம் எல்லாம் அப்போ இழுபறியில் கையெழுத்து போடாமல் இருந்தது. இப்போ எல்லாம் இப்போ இணங்கிட்டார். நல்ல விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்றால் நாங்கள் முன்னெடுத்ததை அவர் பின்பற்றார். அந்த வகையில் அதை வரவேற்கத்தானே வேணும், நாங்கள் அதை இருக்கக்கூடாதான். ஆனால் இந்த விடயத்தை களத்தொழில் விஷயத்தில் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ மனிதாயமானம்ன்றது என்ன
என்று தான் நான் அவர்கிட்ட ஒருக்கா தொலைபேசியில் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். நான்